திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. 63 நாயன்மார்கள் பொன்னார் மலரடிகள் போற்றி போற்றி. எம்பிரான் விரல்மிண்ட நாயனார் பொன்னார் மலரடிகள் போற்றி போற்றி. சேர நாட்டு வரலாற்று பெருமைமிக்க புராண சிறப்புமிக்க மலைநாட்டிலே மிக்க சிறப்புடன் விளங்கும் தலங்களிலே செங்குன்றோரும் ஒன்றாகும். தற்போது அது திருச்செங்கோடு என்ற பெயரில் விளங்குகிறது. அவ்வூரிலே உழவு தொழிலில் வேளாளர் குடி வல்லமை பெற்றிருந்தது. அந்த வேளாள மரபிலே இறைவனின் திருவருளால் அவதாரம் செய்தார் எம்பிரான் விரல்மிண்ட நாயனார். இவ்வடியார் திருநீரும் கண்டிகையும் பூண்டு நதியும் மதியும் பாம்பும் புனைந்த வேணியரின் செஞ்சேவடிகளை வணங்கி வழிபட்டு வந்தார். அரணாரிடம் பேரன்பு கொண்டிருந்தார். அரணார்தம் அடியார்களிடம் அளவிட முடியாத அளவிற்கு பேரன்பும் பெருமதிப்பும் கொண்டிருந்தார் அடியார். அடியார்களை பற்றி எவராகிலும் சற்று மட்டு மரியாதையின்றி தரக்குறைவாக பேசினால் போதும் அக்கணமே அவர்களையும் அவர்களை சார்ந்தவர்களையும் தண்டிப்பார். அத்தகைய நேரங்களில் அவரது பக்தி வீரமாக மாறிவிடும். விரல் என்ற சொல்லிற்கே வீரம் என்பதுதான் பொருள். இவருக்கு வீரம் பற்றிய விளக்கமாக வந்து அமைந்துவிட்டது அவரது பெயர். அஞ்சா நெஞ்சமும் அறநெறி உள்ளமும் படைத்த நாயனார் அடிக்கடி எம்பெருமான் எழுந்தருளி இருக்கும் ஆலயங்கள் தோறும் சென்று இறை வழிபாடு செய்து வருவது வழக்கமாக கொண்டிருந்தார். ஆலயங்கட்டு சென்று வரும் இவ்வன்பர் ஆன்றோர் மரபு ஒழுக்கப்படி முதலில் சிவ அடியார்களை தொழுது வழிபட்டு அவர்களது அருளை பெற்ற பின்னர்தான் ஆலயத்துக்குள் எழுந்தருளி இருக்கும் பெருமானை வணங்குவார். இங்கெனம் சிவத்தலங்கள் தோறும் சென்று ஆங்காங்கே உள்ள தொண்டர்களை தொழுவதும் திருச்சடையானை சேவிப்பதுமாக தல யாத்திரை நடத்தி கொண்டு வந்த இவ்வடியார் சிறப்புமிக்க திருவாரூரை வந்து அடைந்தார். தேவாசிரிய மண்டபத்திலே குழுமை இருந்த அடியார்களை வணங்கி நின்று தாமும் அவர்களுள் ஒருவராய் திகழ்ந்தார். இத்தருணத்தில் ஓர் நிகழ்ச்சி நடந்தது. வழக்கம்போல் எம்பிரான் சுந்தரமூர்த்தி நாயனார் புற்றிடம் கொண்ட நாதனை வணங்கி வழிபட வந்தார். அவர் அடியார்களை மனத்தால் வணங்கியவாறே வேறு புறமாக ஒதுங்கியபடியே உள்ளே செல்ல அடியெடுத்து வைத்தார். இதனை கவனித்த எம்பிரான் விரல்மிண்ட நாயனார் அவரை தவறாக எண்ணினார். அவரின் மனப்பக்குவத்தை அவர் எவ்வாறு அறிய இயலும்? இறைவனை வழிபடுவது எளிது, அடியாரை வழிபடுவது அரிது. அடியார்களை வணங்குவதற்கு தக்க தகுதியும் பக்தியும் அன்பும் இருக்க வேண்டும். அஃது தமக்கு இல்லாமல் போயிற்றே. அடியார்கள் பேணும் பேற்றினை தாம் பெறவில்லையே என்ற மனத்துடன் அடியார்களை மனத்தால் மட்டுமே வழிபட்டு விலகி செல்வதை நாயனார் வழக்கமாக கொண்டிருந்தார். இத்தகைய உள்ள தூய்மையினை உணராத எம்பிரான் விரல்மிண்ட நாயனார் அவர் மீது சினம் கொண்டார். அவரின் செவிகளில் விழுமாறு முதலில் வணங்கத்தக்க தேவாதி தேவர்கள் இங்கிருப்பதை மறந்துவிட்டு அங்கு செல்கின்றாரே, என்ன பயன்? வன்தொண்டன் அவ்வடியார்களுக்கு புறம்பானவன். அவனை வலிய ஆட்கொண்ட வீதி விடங்க பெருமானும் இவ்வடியார்களுக்கு புறம்பானவன் என்று கடுமையாக சொன்னார் எம்பிரான் விரல்மிண்ட நாயனார். இதை கேட்ட நம்பி ஆரூரர் நாயனார் அடியார்கள் எடுத்து கொண்டுள்ள பக்தி எத்துணை சிறப்புடையது என்பதை எண்ணி பெருமையுற்றார். எம்பெருமானின் திருமுன் வீழ்ந்து வணங்கி அடியார்களுக்கும் அடியனாகும் பேரின்ப நிலையை தமக்கு தந்துருள வேண்டும் என்று இறைஞ்சி நின்றார். அப்பொழுது இறைவன் தில்லைவாழ் அந்தனரும் அடியாருக்கும் அடியன் என்று அடியெடுத்து கொடுக்க விண்ணும் மண்ணும் உய்ய திருத்தொண்ட தொகை என்னும் இப்பதிகத்தினை பாடி திருக்கூட்டத்தை தொழுது அணைந்தார் எம்பிரான் நம்பி ஆரூரர். திருத்தொண்டர்களின் பெருமையை சொல்லும் திருத்தொண்ட தொகை இல்லாவிடில் நாயன்மார்களின் பெருமையை சொல்லும் பெரிய புராணமே தோன்றியிருக்காது. எம்பிரான் நம்பி ஆரூரர் அடியார்கள் மீது கொண்டுள்ள பக்தியின் உயர்வை எண்ணி பார்த்த எம்பிரான் விரல்மிண்ட நாயனார் பேரின்பம் பூண்டார். சைவ சமய நெறிகளை பாதுகாத்து திருத்தொண்டு பல புரிந்து வாழ்ந்து வந்த எம்பிரான் விரல்மிண்ட நாயனார் எம்பிரான் நம்பி ஆரூரரின் திருத்தொண்ட தொகையை கேட்டு எல்லையற்ற பெருமகிழ்ச்சி பூண்டார். உலகம் உய்யவும் மக்கள் எல்லாம் கடைதேறவும் சைவம் தழைத்தோங்கவும் நம்பி ஆரூரருடைய திருவுள்ளம் திருத்தொண்டர்களிடத்தே பதிந்திருந்தது என்பதை உணர்ந்த எம்பிரான் விரல்மிண்ட நாயனார் களிப்பு எய்தினார். அடியார்களிடம் அளவில்லாத பக்தி கொண்டிருந்த நாயனார் திருக்கையிலேயே இறைவன் திருவடியை பிரியாது வழிபடும் சிவகணங்களுக்கு தலைவராக திகழும் திருவருளை பெற்றார்.
இன்று அவரது குருபூசனை. அவரை வணங்கி அவரது அருள் பெறுவோமாக.